வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 2 ஒளியியல் இதுல இருக்கக்கூடிய தீர்க்கப்பட்ட கணக்குகள்ல முதல் கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு ஒளி கதிரானது வெற்றிடத்திலிருந்து ஒளி விலகல் எண் 1.5 உடைய ஊடகத்திற்குள் செல்லும் போது படுகோணத்தின் மதிப்பு 30 டிகிரி எனில் விலகு கோணம் என்ன? கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு ஒளி கதிர் எங்க இருந்து எங்க போகுது? வெற்றிடத்திலிருந்து ஒளி விலகல் 1.5 உடைய ஊடகத்துக்குள் செல்லும் போது கோணம் வந்து எத்தனை டிகிரி உண்டாகுது? படுகோணம் 30 டிகிரி. அப்ப விலகு கோணம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா? இந்த இடத்துல வெற்றிடத்தோட ஒளி விலகல் எண் நமக்கு எண் தெரியும், நல்லாவே தெரியும். என்ன அப்படின்னா 1. இங்க கொடுக்கலன்னு தெரியல, இது பண்ணக்கூடாது. வெற்றிடத்தோட ஒளி விலகல் எண்ணு 1. சரியா? அதுக்கு அடுத்தது ஊடகத்தோட ஒளி விலகல் எண் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 1.5. படுகோணத்தை ஐன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். எவ்வளவு? 30 டிகிரி. இந்த விலகு கோணம் இருக்கு இல்லையா, இந்த விலகு கோணத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல இந்த விலகு கோணத்துக்குன்னு தனியா ஃபார்முலா எதுவும் இல்லை. அப்போ இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போற விதி என்ன அப்படின்னா ஸ்னெல் விதி, ஸ்னெல் ஃபார்முலான்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா இங்க எழுதுறேன் பாருங்க. sin I by sin R equal to mu2 by mu1. இது mu1, இது mu2. சரியா? இப்ப பாருங்க, அப்படி இந்த மதிப்புகள் எல்லாம் பிரதியிடுவோமா? முதல்ல sin I, ஐயோட மதிப்பு எவ்வளவு பாருங்க? 30 டிகிரி by sin, இந்த R தான் கண்டுபிடிக்க போறோம், அது அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல பாருங்க mu2ன்னா ஊடகத்தோட ஒளி விலகல் எண்ணு 1.5 by mu1ஓட மதிப்பு எத்தனை? 1. இப்ப பாருங்க, இந்த sin R அந்த பக்கம் கொண்டு போக போறோம். அதுக்கு முன்னால sin 30 டிகிரி, sin 30 டிகிரியோட மதிப்பு நமக்கு தெரியும். 1/2 equal to 1.5 by 1 அப்படியே தான் இருக்கு. பாருங்க, இது இந்த பக்கம் என்ன மாறும்? sin R மாறுமா? வகுத்துல இருக்கு, இங்க வந்தா பெருக்கலா மாறிடுச்சு. இப்ப பாருங்க, 1/2 பெருக்கல் இந்த 1/5 by 1, இந்த பக்கம் என்ன மாறும்? தலைகீழ மாறும். அப்ப எப்படி மாறும்? 1/1.5 மாறும். 1.5 by 1 இந்த வந்து தலைகீழ மாறிடுச்சு. ஈக்குவல் டு sin R. இந்த இடத்துல பாருங்க, பெருக்குங்க. என்ன வரும்? ஓரொன்னா 1, தொகுதியை பெருக்கின ஓரொன்னா 1. இதை பெருங்க 2 15, 2 15 பெருக்குனா 30. புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு 0 இருக்கா? அப்போ ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சா 3.0. 3.0 என்ன அர்த்தம்? 3ன்னு தான் அர்த்தம். 2 1.5 பெருக்குனா 3ன்னு அர்த்தம். சரியா? sin R. இப்ப பாருங்க, இந்த 1 3 கொண்டு வகுத்தோம்னா என்ன வரும்? 0.333ன்னு வரும். வகுத்து காமிக்கட்டுமா? 1 வகுக்க போறோம். எதை கொண்டு? 3 கொண்டு. வகுக்க முடியாது, இங்க 0 சேர்த்துருங்க. 0 சேர்த்து புள்ளி வைங்க. 10 10ல 3 9, 3 9. 10ல 9 கழிச்சா 1. வகுக்க முடியாது, 0 சேருங்க. 3 9. கழிச்சிட்டோம்னா 1. வகுக்க முடியாது, 0 சேர்த்தோம்னா 10. 3 9. சரி, இப்படி போய்கிட்டே இருக்கும். நமக்கு ஒரு 3 இலக்கத்தோட நம்ம நிறுத்திக்கிட்டா போதும். ஈக்குவல் டு sin R. அப்படி பக்கத்தை மாத்தி எழுதுங்க. என்ன வந்துரும் பாருங்க? sin R ஈக்குவல் டு 0.33. இப்ப நமக்கு R தானே வேணும். R ஈக்குவல் டு இந்த சைன் வலது பக்கம் போச்சுன்னா இன்வர்ஸா மாறும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0.33. சரியா? இது வந்து என்னது? சைன். இந்த பக்கம் என்ன மாறும்? இன்வர்ஸா மாறும். அதாவது இங்க வந்து என்ன மாறும்? 1/sin மாறும். அப்ப இது மேல கொண்டு போனா இந்த குறியீடு வந்து மாறும். இங்க இடத்துல அடுக்கு 1 இருக்குன்னு அர்த்தம். மேல வந்து மைனஸா மாறும். அதான் இங்க சைன் இன்வர்ஸ். சரியா? இப்ப பாருங்க, R ஈக்குவல் டு இந்த 0.33 சைன்ல எங்க வரும்? இது வந்து நமக்கு 9ஆம் வகுப்பு கணக்கு புக்ல பார்த்தோம்னா ஒரு முக்கோணவியல் அட்டவணை இருக்கும். அதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, நேச்சுரல் சைன் இருக்கா? இதுல நம்ம 0.33 பார்க்கணும். இங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கா? 0.3, 3 இலக்கம் மட்டும் போதும். இந்த 0.33க்கு நேரா டிகிரி எவ்வளவு? 19. இதுக்கு நேரம் மேல ஒரு 0.5 இருக்கு. இங்க இருக்கிறது ஒரு 19, இங்க இருக்கிறது ஒரு 0.5. அப்போ 19ஐயும் 0.5 கூட்டினா என்ன வரும்? 19.5 டிகிரி. 19.5 டிகிரி. இதான் என்னது? நமக்கு தேவையான விலகு கோணம். சரியா? அவ்வளவுதான்.
இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. தீர்க்கப்பட்ட கணக்குகள்ல 2வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு பொருளிலிருந்து செல்லும் ஒளிக்கற்றையானது 0.3 மீட்டர் குவிய தொலைவு கொண்ட விரிக்கும் லென்ஸால், இதான் முக்கியமான வார்த்தை, குவிக்கப்பட்டு 0.2 மீட்டர் என்ற தொலைவில் பிம்பத்தை ஏற்படுத்துகிறது எனில் பொருளின் தொலைவை கணக்கிடுக. பாருங்க, ஒரு பொருள்ல இருந்து ஒரு ஒளிக்கற்றை போகுது. அது என்னன்னா 0.3 மீட்டர் குவிய தொலைவு கொண்ட விரிக்கும் லென்ஸால் குவிக்கப்பட்டு என்ன செய்யுது? விரிக்கும் லென்ஸ். விரிக்கும் லென்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல குழி லென்ஸ் சரியா? குவிக்கப்பட்டு எவ்வளவு தொலைவில் குவிக்குது? 0.2 மீட்டர் தொலைவில் பிம்பத்தை ஏற்படுத்துகிறது. அப்ப பொருளோட தொலைவு என்ன? பொருள்ல இருந்தா போகுது இல்லையா? குவிய தொலைவு இருக்கு. குவிய தொலைவு எவ்வளவு? 0.3 மீட்டர். அந்த பிம்பத்தோட தொலைவு எவ்வளவு? 0.2 மீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பொருளின் தொலைவை கண்டுபிடிக்கணும். பாருங்க, விரிக்கும் லென்ஸு, குழி லென்ஸோட குவிய தொலைவு கொடுத்திருக்காங்க 0.3 மீட்டர். இங்க விரிக்கும் லென்ஸு என்ன லென்ஸு? குழி லென்ஸ். அதனால இந்த குவிய தொலைவு, அதுக்கடுத்து பிம்பத்தோட தொலைவு எல்லாமே மைனஸ்ல எடுக்கணும். -0.3 மீட்டர். பிம்பத்தோட தொலைவு 0.2 கொடுத்திருக்காங்க. இது என்னது? என்ன லென்ஸ்? விரிக்கும் லென்ஸ், குழி லென்ஸ். அப்ப மைனஸ் எடுக்கணும், 0.2 மீட்டர். பொருளோட தொலைவு u தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ நமக்கு லென்ஸ் சமன்பாடுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். லென்ஸ் சமன்பாடுக்கு ஃபார்முலா என்ன? 1/f 1/f equal to 1/b minus 1/u. இதான் ஃபார்முலா. நமக்கு இந்த u தானே வேணும். u இருக்க உறுப்பை இடது பக்கம் கொண்டு வரும். மைனஸ்ல இருக்கு வந்தா பிளஸா மாறுமா? 1/u equal to 1/v இங்கே தான் இருக்கு. இது அந்த பக்கம் கொண்டு போங்க, மைனஸா மாறும். 1/f. இப்ப பாருங்க, 1/u equal to 1/v. v யோட மதிப்பு என்ன? -0.2 மைனஸ் 1/f ஓட மதிப்பு பாருங்க, -0.3 -0.3. 1/u equal to இந்த பாருங்க, பிளஸ் பை மைனஸ். அப்ப மைனஸா? மைனஸ் 1/0.2. இந்த பிளஸ் தானே, பிளஸ் பை மைனஸ் மைனஸ் மேல கொண்டு போயிருவோம். மைனஸ் பை மைனஸ் பிளஸ் மாறும், 1/0.3. இப்ப பாருங்க, இந்த 1/u எந்த மாற்றம் இல்ல. இப்ப ஏதோ குறுக்கு பெருக்கல் எடுக்க போறோம். எடுக்கலாமா? பாருங்க, 0.2 0.3 இதை பெருக்க என்ன வரும்? 0.06 0.06. அதாவது இங்க 2 இருக்கு, இங்க 3, 2 3 பேருக்குன்னா 6 தான். ஆனா புள்ளிக்கு அடுத்து எத்தனை இலக்கம் இருக்கு? 2 இலக்கம் இருக்கு. அப்ப வலது பக்கம் 2 இலக்கம் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். இங்க ஒரு இலக்கம் தான் இருக்கு, அப்ப இங்க ஒரு 0 சேர்க்கணும், புள்ளி வச்சு இங்க ஒரு 0 சேர்க்கணும். இதான் கரெக்டான மெத்தட். சரியா? இப்ப குறுக்க பெருங்க, மைனஸ் போட்டுடலாம். 1 0.3 பெருக்குனா 0.3 பிளஸ், இந்த பிளஸ் அப்படியே வந்துடும். 1 0.2 பெருக்குனா 0.2. இப்ப பாருங்க, 1 ஈக்குவல் டு நம்ம u தானே வேணும், அதை அந்த பக்கம் கொண்டு போவோம். இந்த இடத்துல பாருங்க, -0.3 பிளஸ் 0.2 வேற வேற குறி இல்லையா? அப்போ கழிக்கணும் இல்லையா? -0.3 பிளஸ் 0.2 வேற என்ன கழிச்சா என்ன வரும்? 3ல 2 கழிச்சா 1, 0ல 0. பெரிய நம்பர் மைனஸ், அப்ப -0.1 -0.1 பை இந்த இடத்துல இந்த 0.06 எந்த மாற்றமும் இல்லை. இந்த u அப்படியே இருக்கட்டும், அடுத்த ஸ்டெப்ல கொண்டு போயிடலாம். சரியா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல புள்ளிக்கு வலது பக்கத்துல ஒரு இலக்கம் இருக்கு, இங்க 2 இலக்கம் இருக்கு. அப்ப என்ன செஞ்சிடலாம்? 100/100 கொண்டு பெருக்கிறோமா? 100/100 கொண்டு பெருக்கியாச்சு. அப்போ 1/u ஈக்குவல் டு இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். 0.1 100 பெருக்குனா 10. எப்படி சார்? இதை பெருக்குங்க, 1 100 பெருக்குனா 100. ஆனா புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். 10.0 மாறிடும். 10.0ன்னா 10 தான். இந்த இடத்துல பாருங்க, 0.06 100 பெருக்குனா வெறும் 6ன்னு மாறிடும். எப்படி சார்? பாருங்க, 6 100 பெருக்குங்க 600. புள்ளிக்கு வலது பக்கம் 2 இலக்கம் இருக்கு, அப்ப 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 6.00 வெறும் 6ன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, அடுத்த ஸ்டெப்பு 1 ஈக்குவல் டு -10/6. u இங்க எப்படி இருந்துச்சு? வகுத்துல இருக்கு, இங்க வந்தா பெருக்கலா மாறும். 1 பெருக்கல் -10/6 பின்ன வடிவம், பெருக்கல் இந்த பக்கம் வந்தாலும் பெருக்கல வரும், ஆனா தலைகீழ மாறும். -6/10. இந்த மைனஸ் எப்பயுமே நம்ம தொகுதியில தான் போடணும். ஈக்குவல் டு இங்க என்ன மட்டும் இருக்கு? u மட்டும் இருக்கு. 2 பெருக்குனா என்ன வரும்?
6/10 ஈக்குவல் டு u. அப்படி சைடு மாத்திக்கங்க. u ஈக்குவல் டு -6/10. அப்ப u ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே வந்து 6/10 கொண்டு வகுத்தோம் அப்படின்னா எவ்வளவு? 0.6 மீட்டர். வகுத்து காமிக்கட்டுமா? எதை கொண்டு வகுக்கணும்? 6/10 கொண்டு வகுக்க போறோம். 6/10 கொண்டு வகுக்க முடியுமா? வகுக்க முடியாது. இங்க 0 சேர்க்கணும், இங்க 0 சேர்த்து புள்ளி வைக்கணும். இப்ப பாருங்க 60. 60ல 6/10 60. 0 வந்துருச்சா? அப்போ 6/10 கொண்டு வகுத்தா 0.6 மீட்டர். இந்த மைனஸ் அப்படியே இதான் என்னது? நமக்கு தேவையான பொருளோட தொலைவு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. தீர்க்கப்பட்ட கணக்குகள்ல மூன்றாவது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கிட்ட பார்வை குறைபாடுடைய ஒரு மனிதரால் 4 மீட்டர் தொலைவில் உள்ள பொருள்களை மட்டுமே காண இயலும். அவர் 20 மீட்டர் தொலைவில் உள்ள பொருள்களை காண விரும்பினால் பயன்படுத்த வேண்டிய குழி லென்ஸின் குவிய தொலைவு என்ன? ஒருத்தருக்கு கிட்ட பார்வை குறைபாடு இருக்கு. அவரால் 4 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும்தான் பார்க்க முடியும். அவரால் எவ்வளவு பார்க்க முடியும்? அதை வந்து நம்ம எக்ஸ் 4 மீட்டர். சரியா? அதுக்கு அடுத்தது அவர் எவ்வளவு தூரம் பார்க்க விரும்புறாரு? 20 மீட்டர் பார்க்க விரும்புறாரு. அப்ப அந்த 20 மீட்டர் நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். பார்க்க விரும்பும் தொலைவு. இந்த குழி லென்ஸோட குவிய தொலைவுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, பயன்படுத்த வேண்டிய லென்ஸின் குவிய தொலைவு f ஈக்குவல் டு xy by x minus y. இதான் ஃபார்முலா. அப்படி பிரதிடுங்க. ஈக்குவல் டு எக்ஸோட மதிப்பு 4 பெருக்கல் ஒய்யோட மதிப்பு 20 பை x மைனஸ் ஒய். எக்ஸோட மதிப்பு 4 மைனஸ் ஒய்யோட மதிப்பு 20 ஈக்குவல் டு இது அப்படியே இருக்கட்டும். 4 பெருக்கல் 20 அப்படியே இருக்கட்டும். இதை சுருக்குங்க. ரெண்டு வேற வேற குறியிலையும் அப்ப கழிப்போம். அப்ப 20ல 4 கழிச்சா 16. பெரிய நம்பருக்கு முன்னால 16 மைனஸ் இருக்கு. அதனால -16. இப்ப இதை கேன்சல் பண்ணுவோம். 1 4 4 4 16. 1 4 4 5 20 ஈக்குவல் டு 5. என்ன 5? மைனஸ் கேன்சல் ஆகல. அப்ப -5. இதான் என்னது? அந்த பயன்படுத்த வேண்டிய லென்ஸோட குவிய தொலைவு. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, அந்த லென்ஸோட திறன் வேணும் இல்லையா? பயன்படுத்த வேண்டிய லென்ஸின் திறன். பயன்படுத்த வேண்டிய லென்ஸின் திறன். பயன்படுத்த வேண்டிய லென்ஸின் திறன் என்ன அப்படின்னா, இந்த குவிய தொலைவு இருக்கு இல்லையா? அதை நம்ம தலைகீழ மாத்திக்கிட்டோம்னா போதும். இது வந்து பின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? பி ஈக்குவல் டு 1/f. 1/f ஈக்குவல் டு 1/f ஓட மதிப்பும் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன? -5. அப்போ நமக்கு ஆன்சர் மைனஸ் தான். பிளஸ் பை மைனஸ் மைனஸ் தான். 1 5 கொண்டு வகுக்க போறோம். வகுக்க முடியுமா? முடியாது. அப்ப இங்க 0 சேர்க்கணும், இங்க 0 சேர்த்து புள்ளி வைக்கணும். அப்ப இங்க என்ன வரும் பாருங்க. 2 10. 2 10. 10ல 10 கழிச்சா 0. அப்போ 1 5 கொண்டு வகுத்தோம்னா 0.2 டி. இந்த கேபிட்டல் டினா என்ன அர்த்தம்னா, நம்ம பார்வையோட திறன். அப்போ நம்ம பயன்படுத்த வேண்டிய லென்ஸோட திறன் எவ்வளவு இருக்கணும்? 0.2 டி திறன். சரியா? இந்த இடத்துல மீட்டர்னு போட்டுறாதீங்க. இந்த இடத்துல இதை மட்டும் கவனமா எழுதணும். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. தீர்க்கப்பட்ட கணக்குகள்ல 4வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. தூர பார்வை குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட மனிதர் ஒருவரின் அண்மை புள்ளியானது 1.5 மீட்டர் தொலைவில் உள்ளது. அவருடைய பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுத்தப்பட வேண்டிய குவி லென்ஸின் குவிய தொலைவை கணக்கிடுக. கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க? ஒருத்தருக்கு தூர பார்வை குறைபாடு இருக்கு. அவர் என்ன செய்யலாம் அப்படின்னா, அவருடைய அண்மை புள்ளி அதிகபட்சம் அவர் எவ்வளவு பார்க்கலாம்? 1.5 மீட்டர் தொலைவில் இருக்கு. அவருடைய பார்வை குறைபாடை சரி செய்யணும் அப்படின்னா நம்ம பயன்படுத்த வேண்டிய குவி லென்ஸின் குவிய தொலைவு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க, அண்மை புள்ளி பக்கத்துல இருக்கிறது. அப்ப ஸ்மால் டின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த அதுக்கு அடுத்தது நமக்கு கேபிட்டல் டி வேணும். அதான் நம்ம கண் பார்வையோட திறன். நம்ம கண் பார்வை திறன் என்ன அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 25 சென்டிமீட்டர். நம்ம கண்ணுக்கும் நம்ம புக்கு வாசிக்கிறோம் அப்படின்னா குறைச்சி எவ்வளவு தொலைவு இருக்கணும்? 25 சென்டிமீட்டர் தொலைவு இருந்துச்சு நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு தூரமா இருந்தாலும் பார்க்கலாம். ஆனா எவ்வளவு தூரத்துல இருக்கணும்? குறைஞ்சபட்சம் 25 சென்டிமீட்டர் தொலைவில் இருக்கணும் நம்ம கண் பார்வையோட திறன். அதுதான் நம்ம 25 நம்மளா எடுத்துக்கிடணும். புக்ல இருக்குது. சரியா? இந்த 25 சென்டிமீட்டர்ல இருக்கு. இதை நம்ம மீட்டர்ல மாத்திரலாமா? மீட்டர்ல மாத்திரம் என்ன செய்யணும்? 25 சென்டிமீட்டரை மீட்டரா மாத்துறதுக்கு 100 கொண்டு வகுக்கணும். வகுத்துட்டோம்னா என்ன மாறிடும்?
மீட்டரா மாறிடும். அப்ப பாருங்க என்ன வரும், 25 100 கொண்டு வகுத்தோம்னா 0.25 மீட்டர். வகுத்து காமிக்கணுமா பாருங்க, 25 எதை கொண்டு வகுக்க போறோம், 100 கொண்டு வகுக்க போறோம். வகுக்க முடியுமா, முடியாது. அப்ப இங்க 0 சேர்த்துருங்க, இங்க 0 சேர்த்து புள்ளி வைங்க. 250 250ல 2 100 200, மிச்சம் எத்தனை 50 இருக்கா, 50 என்ன செய்ய முடியாது, 100 கொண்டு வகுக்க முடியாது, இங்க 0 மட்டும் சேர்த்துருங்க. 500 500ல 5 100 500, அப்ப 0. அப்போ 25 100 கொண்டு வகுத்தோம்னா 0.25 மீட்டர். இப்ப குவிலென்ஸோட குவிய தூரத்துக்கு நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, டி பெருக்கல், அதாவது பக்கத்துல இருக்கிறது நம்மளுடைய திறன் டி பை இங்க டி மைனஸ் டி, டி மைனஸ் டி, இந்த வித்தியாசம் கரெக்டா வரணும். சரியா, முதல்ல இருக்கிறது ஸ்மால் டி இன்டு கேபிட்டல் டி, அதுக்கு அடுத்தது ஸ்மால் டி மைனஸ் கேபிட்டல் டி. இப்ப அப்படியே மதிப்புல பிரதிட்டு சுருக்கிருங்க. இந்த டி ஸ்மால் டியோட மதிப்பு 1.5 மைனஸ் இந்த இதோட மதிப்பு 0.25 பை இந்த இடத்துல பெருக்கல் இல்லையா, பெருக்கல், ரெண்டுக்கு பெருக்கல். அதுக்கு அடுத்து இங்க வாங்க, 1.5 மைனஸ் 0.25 ஈக்குவல் டு, இப்ப இது ரெண்டே பெருக்க போறோம். எதை, இது 1.5 15 0.25 25 எடுத்துக்கலாமா. அப்ப 25 15 பெருக்குங்க, என்ன வரும், 5 25 5 மிச்சம் 2 2 10 2 கூட்டா 12, 1 கூட்டு பெருங்க, 1 5 1 2 கூட்டுங்க, 5 7 3 375. பாருங்க, புள்ளிக்கு அடுத்து இங்க 2 இலக்கம், இங்க 1 இலக்கம், மொத்தம் 3 இலக்கம், 1 2 3 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சிருவோம். இங்க எதுவுமே இல்லை, 0 இருக்குன்னு அர்த்தம். அப்ப இது ரெண்டே பெருக்குனா 0.375 பை, இப்ப இதை மைனஸ் பண்ணணும். 1.5னா 1.50 அர்த்தம். எதை மைனஸ் பண்ணணும், 0.25 மைனஸ் பண்ணணும். கடவாங்க, 10 10ல 5 கழிச்சா 5, 4 இருக்கும், 4 2 கழிச்சா 2 புள்ளி வச்சாச்சு, 1ல 0 கழிச்சா 1 தான். அப்போ 1.25 தசம புள்ளியா வந்திருக்கா. இப்ப இதை முழு எண்ணா மாத்தணும். புள்ளிக்கு அடுத்து 3 இலக்கங்கள் இருக்கிறதுனால நம்ம 1000/1000 கொண்டு நம்ம பெருக்கிடலாம். ஈக்குவல் டு 0.375 1000 கொண்டு பெருக்குனா 375 மாறும் பை 1.25 1000 கொண்டு பெருக்க போறோம். இப்ப பாருங்க, ஒரு இதை மட்டும் பெருக்கி காமிக்கிறேன், நீங்க இன்னொன்னு பெருக்கலாம். சரியா, 125 எடுத்துக்கிடலாம். எதை கொண்டு பெருக்கிறோம், 1000 கொண்டு பெருக்கிறோம். முதல்ல இந்த 1 கொண்டு பெருக்குங்க, 1 5 1 2 1 இந்த 3 0 அப்படியே சேர்த்துக்கலாம். சரியா, இதான் நமக்கு ஆன்சர். ஆனா புள்ளிக்கு வலது பக்கம் 2 இலக்கம் இருக்கு. அப்ப இங்க இருந்து 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப 1250 வரும், 1250. இப்போ இத நம்ம வகுக்கணும். வகுக்கலாமா, முதல்ல 375 1250 கொண்டு வகுக்கிறோம். முதல்ல 5 படிச்சு கேன்சல் பண்ணுவோம். என்ன வரும் பாருங்க, 7 5 35, 7 5 35 மிச்சம் 2 இங்க வந்தா 25 மாறுமா, 5 25. இங்க 5 படி பாருங்க, 2 10 மிச்சம் 2 இங்க வந்தா 25, 5 25 0 அப்படியே வந்துடும். சரியா, மறுபடியும் 5 படி பாருங்க, 4 5 மிச்சம் 2 25, 5 25. மறுபடியும் இங்க 5 படி பாருங்க, 5 25 இந்த 0 அப்படியே வரும். திரும்ப 5 படி பாருங்க, என்ன வரும், 3 15, இங்க என்ன வரும், 5 50, மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, 3/10 இருக்கு. 3 10 கொண்டு வகுத்தோம் அப்படியே என்ன வரும், 0.3 மீட்டர், 0.3 மீட்டர். இதான் என்னது, நமக்கு தேவையான குவிலென்ஸோட குவிய தொலைவு. இந்த 3 10 கொண்டு வகுக்கிறோமா, வகுத்து காமிக்கிறோம் பாருங்க, 3 10 கொண்டு வகுக்கிறோம், வகுக்க முடியாது, இங்க 0 சேர்த்தணும், இங்க 0 சேர்த்து புள்ளி வைக்கணும். 30ல எத்தனை 10, 3 10 30, 0 வந்துருச்சா. அப்போ 3 10 கொண்டு வகுத்தோம்னா 0.3 மீட்டர். இதான் என்னது, நமக்கு தேவையான குவிலென்ஸின் குவிய தொலைவு. அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.